என் ஃப்ரெண்டு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு லவ்வை சொல்லியிருந்தா அந்த பொண்ணு செத்துருக்காது சார். ஆ காதல் எப்போவுமே பொறுமை வேணும் சார். ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ்ங்கிறது கலவரப்படுத்துகிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எதிர்பார்க்காத நேரத்தில் படார்னு ஒரு பொண்ணிட்டு லவ்வை சொன்னால் சில பேர் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க சார். ஆ ஆ ஆ இதை என் ஃப்ரெண்டு விவகாரத்தில் பார்த்தேன் சார். ம் ம் ஆ அதோட வெளிப்பாடு தான் சார் இந்த சீன். ஆ ஆ ஓகே ஓகே. ஹவு பேத்தட்டிக். கேட்ட என் மனசே கலங்கிடுச்சு. நீங்க போங்க தினேஷ், வேலையை பாருங்க. ஓகே சார், வரேன் சார். சார் என் மூஞ்சி இங்க இருக்கு, கண்ணாடிய இங்க வை. சார் கண்ணாடி முன்னாடி பின்னாடி 3Dல பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமே. யோ, இனிமே கண்ணாடி 1D தான், முன்னாடி மட்டும் வை. சரிங்க சார். சரி சார். ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா வந்து நிற்கும், அதுக்கப்புறம் மேடம் வந்து ஒரு டைலாக் பேசுறாங்க. டைலாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஜிபே என்ட்ரி ஆகுது, நீங்க இறங்கி வந்து அதுக்கப்புறம் உங்க டைலாக பேசுறீங்க. ஓகே ஓகேவா? டேக் போயிடலாமா சார்? யா ஷூர். ரெடி? லெஃப்ட் 40 மீட்டர் விட்டுட்டு நடுவுல சர்வே எடுங்க. சரி பண்ணிடுறேன் சார். ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவோம். ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவோம். யாருமா நீங்க? ஏன் வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க? நீங்க யாருங்க? எங்களை வாழ விடாம தடுக்கிறீங்க? நாங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஜீப்ல எழுதிருக்கே, கண்ணுல பல்ல? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சா நாங்க எதுக்குங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கோம்? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்காக நிலத்தை அளக்க வந்திருக்கோம். இந்த இடம் எங்களுக்கு கோவில் மாதிரி. வெளியாளுங்க வந்தா கும்பிட்டுட்டு போலாம். அளந்து ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க விட மாட்டோம். நிறுத்துங்கம்மா. வேலை பார்க்க விடாம தடுத்தீங்க, போலீஸை கூப்பிடுவோம். நீங்க ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க, எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஐம் அகில் சந்திரன், இங்க டி எஸ்டேட் வச்சிருக்கேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த இடத்த சர்வே பண்ணி மார்க் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதை காட்ட முடியுமா? யார் உத்தரவு கொடுத்துருக்கா? பேப்பர்ஸ் காட்டுங்க. சார், இது ஆரம்ப கட்ட வேலை சார், இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டர் வராம இங்க வந்து மக்களை மிரட்டுறீங்களா? இவங்க எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. இந்த இடத்தை விட்டு இவங்களை நகர்த்த முடியாது. கிளம்புங்க. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது, புரியுதா? கிளம்புங்க. சரி வாங்க போலாம், வாங்க போலாம் சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்ச நாளாவே யார் யாரும் இங்க வராங்க. கேட்டா இடத்தை அளக்கணும்னு சொல்றாங்க. நாங்க இந்த இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். யார் வந்தாலும் சரி, அவங்களை எதிர்த்து போராடுவோம். இது எங்களோட மண்ணு. கவலைப்படாதீங்க, நான் மிரட்டி அனுப்பியிருக்கேன். இனிமே அவங்க வரமாட்டாங்க. நான் உங்க பக்கபலமா இருப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க வரோங்க. ஓகே. கட். ஓகே சார், சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ மேடம், தினேஷ். பெர்ஃபெக்ட்டா இருந்தது. தம்பி, ஃபாரஸ்ட்ல கிணறு தோன்ற மாதிரி இருக்கு. இல்ல காலையில இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கீங்களே? எங்கடா இன்னும் மோப்பம் பிடிச்சு வரலேன்னு பார்த்தேன். வந்துட்டீங்களா? நேத்து நைட்டு கையில் ஒரு குண்டை போட்டா, ஸ்பாட்டுக்கு வந்தா தினேஷ் அதை விட பெரிய குண்டா வீசுறான். என்னோட இதயம் எவ்வளவுதான் தாங்கும்? தம்பி, உங்க இதயம் தான் எதையும் தாங்குற இதயமாச்சே. இப்படியே ஏத்தி விடுங்க, ஆனா லவ்வ மட்டும் சொல்ல விடாதீங்க. அட போங்க சிவா. அதுக்கு ஒரு கால நேரம் வரணும்ல தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படியே கேமரா கொஞ்சம் ஸ்லோவா இப்படி திருப்பி கொண்டு வந்தா இந்த இடத்துல பிருத்திவி சார் வந்து உங்களுக்கு கோவமா திட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சீன் தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். ஓகேவா மேடம்? தினேஷ் சார், கையில வச்சு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பண்றேன். கையில்
ஷோ எஸ் சார். பார்த்து. தம்பி இந்த கதை அப்படி ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஒத்துக்காது, கொஞ்சம் குறைச்சுக்கங்க. சரியா தம்பி? சிவம், யார் இவங்கெல்லாம்? கையில வெப்பனோட வராங்க. தம்பி, வெப்பனோட வர்றது அந்த பொண்ணோட அப்பன். எந்த பொண்ணோட அப்பன்? நம்ம கேமரா அசிஸ்டன்ட் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றானே பொண்ணொன்னு, அந்த பொண்ணோட அப்பன். அந்த பொண்ணை இவன் எப்படி? ஐயா, எங்களை காப்பாத்துங்கய்யா, எங்களை காப்பாத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப் இட் ஐ சே. ஸ்டாப். எங்களை பிரிக்க நினைக்கிறாங்க சார், காப்பாத்துங்க சார். வாட் ஹேப்பன்? இருங்க என்னாச்சு? நீங்களா யாரு? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கீழே போடுங்க. கீழே போடுங்க சொல்லுங்க. எதுயா தப்பு? உங்களை ஷூட்டிங் எடுக்க கூடாது தப்பு. எங்க பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான் சார் உங்க ஆளு. எங்களை பார்த்து தப்புன்றீங்களா? சொல்லுங்க சார். என்னப்பா அதெல்லாம்? சார், இந்த பொண்ணை பார்த்து பழகி லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டேன் சார். எங்க காதல் ஆலமரமா விழுது விட்டு அரச மரமா வேர் பரப்பி நிக்குது சார். எங்களை இவங்க பிரிக்க நினைக்கிறாங்க சார். 1 மினிட். எப்ப இந்த பொண்ணை பார்த்த? சொல்லு. சார், நேத்து தான் சார் பார்த்தேன் சார். எங்களை காப்பாத்துங்க சார். நேத்தா? ஆமா சார். நேத்து பார்த்த பொண்ணோட காதல்? ஆமா சார். ஆலமரமா வளர்ந்து அரச மரமா வேறுட்டு நிக்குதா? ஏமா? ஆமாங்க சார். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ். அம்மா, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, இதுல பொண்ணோட அப்பா யாரு? நான் தாங்க பொண்ணோட அப்பா. அட இருப்பா, ஒசுக்குன்னு அருவாளை தூக்குற. இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. 2 பேரும் காதலிச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரச்சனை பண்றதை விட்டுட்டு அடுத்து என்னன்னு பாப்போம். சரிதான், சினிமால பேசுற மாதிரியே பேசுறீங்க. அதை எப்படி விட முடியும்? எவ்வளவு திமிரு இருந்தா எங்க ஊருக்குள்ள வந்து என் பொண்ணை இழுத்துட்டு போய் தொட்டு தாலி கட்டிருப்பான். எதா இருந்தாலும் ஊருக்குள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. சார் அங்க போல ஏதாவது பண்ணிடுவாங்க சார். பாத்துக்க. சார், என்னை காப்பாத்துங்க சார். எங்களை காப்பாத்துங்க இருமா. சார். இங்க பாருங்க, இது ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. முதல்ல நாம வேற எங்கேயாவது போய் பேசுவோம். பிரச்சனை பண்றது நாங்கல்ல சார், உங்க ஆளுதான். எங்க பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணாம வேற எங்க போய் பிரச்சனை பண்றது? முதல்ல எங்க பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறமா ஷூட்டிங் எடுங்க. சொன்னது புரியுதா? என்னடா அதெல்லாம்? முதல்ல எங்க பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறமா ஷூட்டிங் எடுங்க. சொன்னது புரியுதா? என்னடா அதெல்லாம்? கைஸ், இது நம்ம பையன். என்ன எதுன்னு பேசி பிரச்சனையை முடிச்சு வைக்க வேண்டியது நம்ம கடமை. எல்லாரும் வாங்க, அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசுவோம். கயல், சார், கம் லெட்ஸ் கோ. ரொம்ப பயந்து போயிருக்க, துணைக்கு யாராவது லேடிஸ் வரணும். நீ வா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ வா. போங்கம்மா. மேனேஜர் சார், வாங்க. வாப்பா. போங்க. வாமா, வாங்க. எல்லாரும் வாங்க, வாங்க பேசி போலாம். முடிச்சுக்கலாம்ப்பா. வாங்க வாங்க வாங்க. அப்படி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசலாம். வாங்க. போங்க வாங்க. வாங்க. போங்க போங்க. நீ வாப்பா, வா. டேய், இவர் எதுக்குடா கயல் மேடத்தை கூட்டிட்டு போறாரு? தெரியலடா. கயல் மேடம் இங்க இருந்தா அவங்கள வச்சு க்ளோஸ் அப்பாவது எடுக்கலாம். சார், வாங்க சார், வாங்க. வாங்க தம்பி.
இறங்குங்க